Hello students, நம்ம பார்க்க போறது CBSE 5th standard tulips book max page number 73 exercise 1.4 page number 73 exercise 1.4 இதுல 12 sum கொடுத்திருக்காங்க. டெசிமல்ஸ பெர்சன்டேஜா மாத்த போறோம். டெசிமல்ஸ் அப்படின்னா என்னன்னா 1 2 3 4 நம்பர் இருக்கு இல்லையா, அதுல புள்ளி இருந்ததுன்னா அதுக்கு பேரு தசம புள்ளி, டெசிமல் பாயிண்ட். அது இருந்ததுன்னா நம்ம பெர்சன்டேஜ் எப்படி மாத்துறது? இவ்வளோ நேரம் நம்ம என்ன பார்த்தோம்னா ஃபிராக்ஷனை பெர்சன்டேஜா மாத்தணும். இப்ப பார்க்க போறது டெசிமலை பெர்சன்டேஜா மாத்த போறோம். இப்ப ஃபர்ஸ்ட் சம் 0.03 ஒரு டெசிமல் நம்பர் கொடுத்தாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம பெர்சன்டேஜா மாத்துறதுக்கு ரூல் என்ன அப்படின்னா, ரூல் நம்பர் 1, 100ஆல என்ன பண்ணணும்? மல்டிப்ளை பண்ணணும். 100ஆல மல்டிப்ளை பண்ணணும். பண்ணிட்டு செகண்ட் ரூல் பெர்சன்டேஜ் சிம்பல் இன்சர்ட் பண்ணணும். இப்போ கொடுத்திருக்க நம்பர் 0.03 என்ன பண்ணணும்? ஈக்குவல் டு 0.03. ஃபர்ஸ்ட் ரூல் என்ன? மல்டிப்ளை பை 100. மல்டிப்ளை பை 100 ஈக்குவல் டு, நல்லா தெரிஞ்சுக்கோங்க, புள்ளி எங்க இருக்கு? இந்த இடத்துல இருக்கா? தெரியுதா உங்களுக்கு? புள்ளி இந்த இடத்துல இருக்கு. லெஃப்ட்ல இருந்து இடது பக்கம் எது? இந்த நோட்டுக்கு இந்த சைடு, ரைட் சைடு இந்த சைடு. இப்போ இங்க பாருங்க, இந்த பாயிண்ட் எந்த சைடு மூவ் ஆகணும்? மல்டிப்ளை பண்ணும்போது ஒரு டெசிமல் நம்பரை 100ஆல மல்டிப்ளை பண்ணும்போது 10ஆலயோ 100ஆலயோ 1000ஆலயோ, நம்ம இங்க வந்து பெர்சன்டேஜ்ங்கறனால 100ஆல, இப்ப வந்து மல்டிப்ளை பண்ணும்போது லெஃப்ட் டு ரைட், இந்த ஏரோ மார்க் போட்டுக்கேன் பாருங்க, இந்த சைடு ஒவ்வொரு ஜீரோவுக்கும் அந்த புள்ளி நகர்ந்துகிட்டே போகும். இப்போ புள்ளி எங்க வரும்? இப்ப நம்ம 10ஆல மல்டிப்ளை பண்ணிருந்தேன்னா புள்ளி எங்க நகர்ந்திருக்கும்? ஒரு பாயிண்ட் நகர்ந்திருக்கும். அதாவது இங்க ஜீரோவுக்கு முன்னாடி இருக்கிற புள்ளி 0க்கு 3க்கும் இடையில வந்திருக்கும். இப்போ 2 0 இருக்கு. 2 0வால மல்டிப்ளை பண்றதுனால என்ன ஆகும்? இந்த 0 இந்த பாயிண்ட் எல்லாம் எடுத்துடணும். இந்த பாயிண்ட் எங்க போயிடும்? இந்த இடத்துக்கு போயிடும். 1 2 2, இங்க ஒரு முட்டை, இங்க ஒரு 2 முட்டை. இந்த 2 0 தாண்டி இந்த இடத்துக்கு போயிடும். அப்போ இந்த 3க்கு அப்புறம் புள்ளி குத்தி இருக்கனால அந்த புள்ளிய நம்ம வந்து எடுத்துக்க தேவையில்லை. இப்போ நமக்கு ஆன்சர் என்னன்னா 3 மல்டிப்ளை பை 100 பண்ணிட்டேன்னா ஆன்சர் வந்துருச்சு. இன்சர்ட் த பெர்சன்டேஜ் சிம்பல், இது ஆன்சர். 0.03 கொடுத்தாங்க, ஆன்சர் 3% மாத்திட்டேன். ஓகே, அடுத்த சம் போலாமா? செகண்ட் சம் 0.490. 0.490 எப்பயுமே தசம புள்ளி, அதாவது டெசிமல் பாயிண்ட் இல்லாம ஒரு நம்பர் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 21ன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப இந்த 21க்கு முன்னாடி நீங்க எத்தனை 0 போட்டாலும் போட்டுக்கலாம், மதிப்பு கிடையாது. புள்ளி இல்லாம சொல்றேன். இதே புள்ளி வச்ச நம்பர், அதாவது 0.21னா இப்ப இந்த புள்ளி 2க்கு புள்ளி 2 1, இதுக்கு முன்னாடி 0 போட்டா வேல்யூ உண்டு. ஆனா புள்ளி வச்ச நம்பர்ல 21க்கு அப்புறம் 0 போட்டோம்னு வச்சுக்கோங்க, அது வேல்யூ கிடையாது. புரியுதா? இப்போ 490, இப்ப இதுல பாத்தீங்கன்னா இந்த 0க்கு வேல்யூ கிடையாது. நம்ம என்ன பண்ணிக்கலாம்? 49 மட்டும் எடுத்து எழுதிக்கலாம். ஃபர்ஸ்ட் ரூல் என்னது? மல்டிப்ளை பை 100. எத்தனை 0 இருக்கு? 2 0 இருக்கு. அப்ப இங்க இருக்க டெசிமல் பாயிண்ட் என்ன பண்ணும்? 2 டிஜிட் தாண்டி ரைட் சைடு மூவ் ஆகும். அப்படி மூவ் ஆனா எனக்கு எங்க பாயிண்ட் வரும்? 9க்கு அப்புறம் பாயிண்ட் வரும். சோ 49 எடுத்து எழுதிடலாம். செகண்ட் ரூல் இன்சர்ட் த பெர்சன்டேஜ் சிம்பல். இப்போ ஆன்சர் என்னது? கொடுத்திருக்கிறது என்னது? 0.490, ஆன்சர் 49%. புரிஞ்சுதா? அடுத்தது தேர்ட் சம் 0.5.
இப்போ கொடுத்திருக்கிற நம்பர் 0.5 மல்டிப்ளை பை 100. இப்ப பாத்தீங்கன்னா இப்ப ஒரு டிஜிட் தான் இருக்கு இல்லையா? இப்ப என்ன ஆகும்? ஒரு டிஜிட்டுக்கு ஒரு 2 டிஜிட் இருந்ததுன்னா நம்ம 2 டிஜிட் தாண்டி என்ன பண்ணிடலாம்? புள்ளி குத்திடலாம். இப்ப வந்து 0 பின்னாடி சேர்த்தா என்ன சொன்னேன்? புள்ளிக்கு அப்புறம், அதாவது புள்ளி 5, 0.5க்கு அப்புறம் 0 இல்ல. நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா 0 சேர்த்துக்கலாம். இப்ப இந்த இடத்துல என்ன பண்ணிக்கலாம்? 0ன்னு சேர்த்துக்கலாம். அதுக்கு மதிப்பு இல்லைன்னு நான் சொல்லிட்டேன், சேர்த்துக்கலாம். இப்ப நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா 100ஆல மல்டிப்ளை பண்ணும்போது 2 டிஜிட் தாண்டி என்ன ஆகும்? இந்த பாயிண்ட் மூவ் ஆகும். அப்ப நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்? 50%. இதுதான் ஆன்சர். ஓகே, எதுக்காகனா 5 மட்டும் இருந்ததுன்னா நீங்க கன்ஃபியூஸ் ஆயிருவீங்க, எப்படிடா 2 டிஜிட்ஸ் தள்ளி புள்ளி குத்துறதுன்னு. சோ இன்சர்ட் த 0. ஓகே, இப்ப 0.5 கொடுத்திருக்காங்க, அதுக்கு ஆன்சர் 50%. அடுத்தது 4th சம் 5.2. so equal to 5.2 into na multiply 5.2 multiplication symbol into 100 equal to ரெண்டு 0 இருக்கு இங்க பாருங்க. இங்க இப்ப 5.2வா நீங்க என்ன பண்ணிக்கலாம்? அந்த இடத்துல 5.20ன்னு போட்டுக்கலாம். சரியா? இப்ப 2 டிஜிட் 2 டிஜிட் மூவ் ஆகணுமா? அப்ப என்ன வரும் ஆன்சர்? 5 என்ன வரும்? 20. 520%. 5.2 கொடுத்திருக்காங்க, 520%. அடுத்த சம் 5th சம் 0.2. இப்ப அதேதான், ஒரு 0வை ஆட் பண்ணிக்கலாம். பாயிண்ட்டுக்குள்ள பின்னாடி ஆட் பண்ணா அதோட மதிப்பு வந்து என்ன ஆகாது? எக்ஸ்ட்ராவும் ஆகாது, குறையவும் குறையாது. சோ இன்டு 100 ஈக்குவல் டு, இப்போ 2 0க்கு 2 0 தள்ளி புள்ளி குத்துனோம்னா என்ன கிடைக்கும்? 20. so 0.2 equal to 20%. பெர்சன்டேஜ்னா 100, அதனால 100க்கு கம்மியா தான் நம்பர் வரணும், 99% வரைக்கும் தான் வரணும் அப்படின்னு நீங்களா திங்க் பண்ணிக்க கூடாது. இங்க 520% வந்திருக்குது, 500 வந்திருக்குது, 100க்கு போய் அப்படிலாம் நினைச்சுக்க கூடாது. நீங்க எத்தனை பெர்சன்டேஜ் வேணாலும் வரலாம். அடுத்தது 6th சம் 0.44 equal to 0.44 into 100. so 2 digit right, move towards the right. so we get the answer 44%. the given question is 0.44. the answer is 44%. 7th sum 0.12 equal to 0.12 into 100. 2 digits move towards the right. வலது பக்கம் மூவ் ஆகும். அப்ப 12 insert the percentage symbol 12 12%. 0.12 given question equal to answer 12%. அழகா இப்படி ஸ்டெப் வைஸ் எழுதணும். நம்ம சின்ன பிள்ளைங்க தான், 5th ஸ்டாண்டர்ட் தான், நம்ம ஏதோ எழுதி வைக்கலாம் அப்படிலாம் எழுதக்கூடாது. 8th சம் அடுத்தது வந்து 0.07 equal to 0.07 into 100. இப்ப நமக்கு என்ன கிடைக்கும்? 0.7% இல்லையா? இப்ப 7க்கு முன்னாடி இருக்கிற 0க்கு மதிப்பு கிடையாது. so 7%. given sum 0.07 is the answer. அடுத்தது 9th sum 0.514 0.514 into 100 towards right 2 digit. இந்த ஏரோ மார்க்லாம் நீங்க வந்து எக்ஸாம்ல எழுதணும்னு அவசியம் இல்லை, நான் உங்களுக்கு புரியறதுக்காக இது கொடுத்துருக்கேன். இப்போ 5 1
0.4% in the answer. Given 0.514 equal to 51.4%. அடுத்த sum 0.9 equal to 0. Insert 0 into 100 equal to 90%. ரொம்ப ஈஸி ஃபர்ஸ்ட் சாப்டர். நீங்க இனிமே நீ மேக்ஸ் நினைச்சு பயப்படவே வேண்டாம். 0.25 equal to 0.25 into 100 equal to 25%. 0. இங்க இந்த இடத்துல இப்படிதான் இந்த ஏரோ மார்க் இல்லாம எழுதணும். உங்களுக்கு புரியறதுக்காக நான் இப்படி ஏரோ மார்க் 2 டிஜிட் தள்ளி போகணும்னு சொல்றேன். 0.25 question 25% ஆன்சர். ஸோ இப்படி பாக்ஸ் பண்ணிடணும். நிறைய டைம்ஸ் போட்டு வீட்டுல பாத்தீங்கன்னா தான் எக்ஸாம்ல ஃபாஸ்டா நீங்க ஸ்ட்ரைக் அவுட் பண்ணாம அடித்தல் திருத்தல் இல்லாம எழுதி முடிச்சிருவீங்க. அடுத்தது 12th sum 0.3 equal to rule number 1 multiply by 100 equal to இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும் 0.30 நம்மளே ஆட் பண்ணிக்கலாம். இப்ப 2 digits 30%. Given question is 0.3, answer is 30%. That's all the 1.4 exercise. Thank you students.